அட ஆமாங்க மக்களே, போக்குவரத்து கழகத்தில் பணி நியமன ஆணைகள் எல்லாமே வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் அப்ளை பண்ணியிருந்தீங்க, எக்ஸாம் செய்முறை தேர்வு எல்லாமே முடிச்சிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கான சில விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ டிரைவர் சொந்தங்களே வணக்கம், உங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்துடுச்சுங்க. போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ தமிழகத்தில் டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆட்களை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக போக்குவரத்து கழகம் சில தேர்வுகளை நடத்தினாங்க. அது பார்த்திங்கன்னா கடந்த ஜூலை மாதத்தில் நடத்தினாங்க. அக்டோபரில் பார்த்திங்க அப்படின்னா செய்முறை தேர்வையும் முடிச்சுட்டாங்க. டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா செகண்ட் செய்முறை தேர்வையும் முடிச்சுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியீட்டில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ முக்கிய காலக்கெடு மற்றும் முடிகள், இம்பார்ட்டண்டான டைம்லைன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தாமதத்திற்கான காரணங்கள் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வழக்கு முடிவுகள் வந்தது. இந்த ஆட்சேர்ப்பு செயல்பட இந்த குளறுபடிகள் குறித்த வழக்குகள் அனைத்தும் கடந்த நவம்பர் மாதமே முடிக்கப்பட்டு விட்டது. நிலுவையில் இருந்த நேர்முக தேர்வுகள், சென்னை உட்பட சில இடங்களில் நடத்தப்படாமல் இருந்த நேர்முக தேர்வுகள் அனைத்தும் டிசம்பர் மாதத்திற்குள் முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. ஸோ முடிவுகள் வெளியாகும் தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிஎன்எஸ்டிசியோடைய ஃபைனலான ரிசல்ட் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டு ஜனவரி 20 ஆட்சேர்ப்புக்கான இறுதி தேர்வு முடிவுகள் மற்றும் பணி நியமன பட்டியல் எல்லாமே ஜனவரி 20 மற்றும் 21 வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. இணையதளத்தின் மூலமாக சரிபார்த்துக்கலாம். தேர்வுகளில் தங்கள் தேர்வு நிலையை அரசு போக்குவரத்து துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அரசு பஸ் இணையதளத்தின் மூலமாகவும் பார்த்துக்கலாம். தபால் மூலமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும். இணையதளத்தில் பட்டியல் வெளியான பிறகு தேர்வர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தபால் மூலமாகவும் பணி நியமன ஆணைகள் அனுப்பி வைக்கப்படும். ஸோ அடிஷ்னலாக ஏதாவது தகவல் கொடுப்பாங்க அப்படின்னா தற்போதைய நிலையில் 2வது தேர்வு பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதாங்க. அடுத்த 2 மாதங்களுக்குள் அதிகாரப்பூர்வ தகவல் இணையதளத்தில் இதற்கான முறையான அறிவிப்பை எல்லாமே தவிர்க்கலாம், தேர்வர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அன்றைக்கி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப எளிதுங்க, கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கண்டக்டர் லைசன்ஸை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.